Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சாட்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு ஆலூ சன்னா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஆலூ சன்னா சாட் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கல்லையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சட்னி, 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட் சட்னியோட ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கலந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு க்ரீன் சட்னி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சாட் பார்த்திங்கன்னா நம்மளோட தான். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி கொஞ்சம், தயிர் கொஞ்சம், கொத்தமல்லி இலை, ஓம்புடி கொஞ்சம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆலூ சன்னா சாட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.